ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தின் கடைசி பகுதி. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆமென். ஒரு மனிதனுடைய மனம் எப்பொழுது துக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மனம் என்ன செய்கிறது? துக்கப்படுகிறது. ஏதாவது வருத்தமான ஒரு காரியத்தை அவங்க சந்திக்க வேண்டியது இருந்தால் அந்த நேரத்தில் அவங்க மனதை நீ துக்கப்படும் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. யாராவது மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா மனதில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. மிகவும் நமக்கு அருமையானது எதையாவது நம்ம இழந்துட்டோன்னா நம்ம மனசில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. நம்ம ஒரு வெற்றியை எதிர்பார்த்தோம், ஆனால் வெற்றி கிடைக்கல, அந்த காரியத்தில் தோல்வி வந்துட்டு அப்படின்னா உடனே நம்ம மனசில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. நம்ம ஒரு ஆவலோடு கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும்னு எதிர்மறையான எண்ணங்களோடு காத்திருக்கிறோம், ஆனால் இனிமேல் அது உங்களுக்கு என்ன செய்யாது? நடக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நியூஸ் அல்லது எதிர்மறையான ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. உடம்பு சரியில்லை, அதனால் போய் செக் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு என்ன செஞ்சேன்? போனேன். ஆனால் டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, உடலில் ஏற்பட்ட பாதிப்பை குறித்து கேள்விப்படும் போது மனசில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. இனிமேல் இந்த குறையை உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான ஒரு காரியத்தை, வேதனையை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய மனசில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது. ஆனால் நற்செய்தி என்னன்னா, உங்கள் மனசில் துக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் இருந்தாலும் அந்த துக்கத்தை இயேசுவால் சந்தோஷமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. 3 நிலைகளில் 3 மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். அவர்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் துக்கப்பட்டார்கள், அந்த துக்கம் மாறினதுனால அவங்களுடைய சந்தோஷம் எப்படி நிறைவாக இருந்தது என்பதை குறித்த தியானத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? இறங்கினார். இங்கே ஆண்டவர் இந்த பவுல் மூலமாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிற ஒரு காரியம், அவர் இந்த பிலிப்பியர் நிருபத்துக்கு எழுதும்போது இதில் முக்கியமான வார்த்தை சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர் கட்டப்பட்டிருக்கிறார். இவர் கட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவர் விடுதலை அடையக்கூடாது என்பதற்காக சிலர் பொறாமை நிமித்தம் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்போது அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க? இவன் உள்ளே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்கான், இவன் ஆட்களை ஏவி விட்டு இவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? இவன் வேலையை செஞ்சிட்ருக்கான். அப்போ இவனை வெளியே என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. அப்போ இவன் காவலை இன்னும் அதிகரிக்கிறதற்காக சிலர் எலும்பி என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஊழியம் செய்கிறேன்னு செஞ்சிட்ருக்காங்க. அது மாத்திரமல்ல, வெறுமனே சிறைச்சாலையில் இவன் அடைக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் சிறைச்சாலையில் இவன் கடுமையாக உபத்திரவப்படுத்தப்பட்டதெல்லாம் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சரீரத்திலையும் அவனுக்கு வேதனை, மனதளவுலையும் வேதனை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியத்தில் உதவி செய்வதற்கு கர்த்தர் நிறைய நல்ல ஊழியர்களை உடன் ஊழியர்களாக கொடுத்திருந்தார். அநேக இளம் தலைமுறையினரை ஊழியத்தில் அவருக்கு உதவியாக கர்த்தர் தந்திருந்தார். அப்படி இவருக்கு உதவியாக ஊழியத்தில் இருந்த சில முக்கியமான ஊழியர்களில் எப்பாப்பிராதீத்து அப்படிங்கிற ஒரு மனுஷனும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இவன் ஒரு நல்ல மனுஷன், இந்த பவுலுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவன். இப்போ அவனுக்கு என்ன உண்டாயிற்று? வியாதி. அது அந்த வியாதி சாதாரணமான வியாதியில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் எப்படி இருந்தானா, வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தான். அப்படின்னா பிழைப்பான் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை குணமாக்கி
அவனுக்கும் இறங்கினார், எனக்கும் இறங்கினார். எப்படி? நான் துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடி. ஏற்கனவே நான் நெருக்கப்பட்டு இருக்கேன், ஏற்கனவே நான் வேதனையில் இருக்கேன், ஏற்கனவே நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் கட்டுகளில் இருக்கிறேன், காவல் செய்யப்பட்டு இருக்கிறேன். இப்போ இதில் எனக்கு உடன் ஊழியனாக இருக்கிற ஒருத்தனை நான் இழந்துட்டேன்னா இது மேலும் எனக்கு மனசுக்கு என்ன உண்டாக்கிரும்? துக்கத்தை உண்டாக்கிரும். ஆனால் கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த எப்பாப்பிராதீத்துவை குறித்து அவர் சொல்லும்போது அதற்கு முந்தின சில வசனங்களை பாருங்கள். 25 அவன் என் சகோதரனும். அல்லேலூயா. என் சகோதரன் பாருங்கள், அவன் இவனுடைய உடன் பிறந்த சகோதரன் கிடையாது, ஊழியத்தில் உடன் ஊழியன் தான். ஆனால் அவனுக்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறான்? சகோதரன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய பிரபலமான அப்போஸ்தலன் அவனுக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி அவனை அறிமுகம் பண்ணுறான் அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருந்த அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த பாசம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உறவு அவன் இனி இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துட்டுனா அவனால் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வருத்தம், அந்த உடன் சகோதரனை நான் இழந்துருவேனோ அப்படிங்கிற துக்கம் அவன் மனசில். அடுத்து அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு உடன் வேலையால். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ வேலையில் பவுல் அப்போஸ்தலன் எப்போவுமே அவர் தாழ்மையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையில் நான் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவன் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், வரங்களும் வல்லமையும் நிறைந்த ஒரு தேவ ஊழியன், தீர்க்கதரிசி, எழுப்புதல் பிரசங்கி, ஒரு பெரிய மிஷனரி, ஏராளமான சபைகளை ஸ்தாபித்தவன் அப்படிங்கிற ஒரு பெருமையான எண்ணம் அவருக்குள்ளே என்ன செய்யாது? இருக்காது. அவர் சாதாரணமான ஒரு நபரை போல் என்ன செய்வார்? நடந்து கொள்வார். அப்படி இவர் நடக்கும்போது அவர் கூட தோள் கொடுத்த ஒரு நபர் தான் இந்த எப்பாப்பிராதீத்து, உடன் வேலையால். அப்போ இவன் எந்த லெவலில் தன்னோடு கூட இருக்கிறவங்களை எதிர்பார்க்கிறாரோ அந்த லெவலுக்கு இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அல்லேலூயா. சிலர்லாம் ஒரு லெவலை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? இறங்க மாட்டாங்க. நான் எதுக்கு இதை செய்யணும், இதுக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது, இதெல்லாம் நான் செய்யணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது, நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன செய்யலை, பிறக்கலை, அப்படி எனக்கு பழக்கமும் இல்லை. அப்போ அந்தளவுக்கு என் ப்ரெஸ்டீஜ் ஒன்று என்ன செய்யலை, குறைஞ்சி போகலை. அப்படிலாம் சொல்கிற இடத்துல இயேசுவை பின்பற்றினவர் இந்த பவுல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கன்னு சொன்ன அந்த உதாரணமான ஒரு மனுஷனுக்கு உடன் வேலையால் அப்படின்னா அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். அப்போ இப்படி இவன் எந்த சூழ்நிலையில் இறங்கினாலும் இவனுடைய ஊழியத்தில் இவனுக்கு தோள் கொடுக்குற ஒரு நபரை அவன் இழந்தான் அப்படின்னா அது அவனுக்கு துக்கத்துக்கு மேலே. அப்போ இவங்கெல்லாம் விலையேற பெற்றவர்கள், இவங்களாம் மிக முக்கியமானவர்கள், இவங்களை ஒரு நாள் இழக்க கொடுக்கவே கூடாது என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட முத்துக்கள். இவனை இழந்துட்டான் அப்படின்னா பவுலுக்கு அது மேலே என்ன செஞ்சிருமா, துக்கமாக மாறிடும். அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, உடன் சேவகன். அல்லேலூயா. இராணுவத்தில் பணி புரிகிறவங்கள தான் என்ன செய்வாங்க, சேவகன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டில் சேவகம் பண்ண ஏதாவது நீ எழுதி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது. அப்படின்னா முன் வச்ச காலம் என்ன செய்யக்கூடாது. அப்போ இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அடி கிடைக்கும், அதுக்கப்புறம் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும், சிறைச்சாலையில் தூக்கி போடப்பட்டாலும், உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் இப்போ இயேசு என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன வந்தாலும் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன தைரியமான ஒரு ஆள். அதனால தான் அவரை குறித்து இவர் எப்படி சொல்கிறாரு, உடன் சேவகன். அல்லேலூயா. அடுத்து உங்கள் ஸ்தானாதிபதி. அவன் பிலிப்பு பட்டணத்து சபையே உங்கள் சார்பாக அவன் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறான். உங்களை குறித்த அத்தனை தகவல்களை எனக்கு அவன் தான் என்ன செய்கிறான், கொண்டு வரான். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவன் உங்கள் சார்பாக கர்த்தரிடத்தில் என்ன செய்வான், மன்றாடுவான். உங்களுக்காக அவன் பரிந்து பேசுவான், உங்களுக்காக அவன் ஜெபத்தில் போராடுவான், உங்களுடைய நலனுக்காக அவன் இரவு பகல் பாராமல் உழைப்பவன் உங்கள் ஸ்தானாதிபதி. அப்போ எனக்கு பிலிப்பு சபை குறித்து கவலையே கிடையாது, என்ன எப்பாப்பிராதீத்து இருக்கான். அப்போ பிலிப்பை குறித்து, அந்த பிலிப்பு பட்டணத்து சபையை குறித்து ஏதாவது ஒன்றுன்னா இவர் யாரை கேட்டால் போதும், எப்பாப்பிராதீத்துவை கேட்டால் போதும். பவுல் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், ஆட்கள்லாம் சேஃப்டியாக இருக்காங்க, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஊழியத்தில் நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு முன்பாக அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு நல்லா தாராளமாக கொடுக்குறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் அவங்கள நினச்சி என்ன செய்ய வேண்டாம் இப்படின்னு நல்லா அவங்க சார்பாக நின்று குரல் கொடுப்பவன் உங்கள் ஸ்தானாதிபதி. அல்லேலூயா. என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்கிறவன். ஆமென். எனக்கு ஏதாவது ஒரு குறை அப்படின்னா அந்த குறை என்னன்னு கேட்டு
எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுறது யாரு? இந்த எப்பாப்ரா தீத்து. அல்லேலூயா. இவன் உங்கள் எல்லார் மேலே எப்படிப்பட்டவன்? வாஞ்சி உள்ளவன். அவனுக்கு வியாதின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு, ஐயோ இப்படி ஒரு நல்ல மனுஷன் வியாதிப்பட்டிருக்கிறாராமே, அவர் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாராமன்னு சொல்லி பிலிப்பு சபையார் என்ன செய்கிறாங்க? வருத்தப்படுறாங்க. அவங்க என்ன நினச்சி வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லி இவர் வியாதி படுக்கையிலையும் வருத்தப்பட்டாராம். ஐயோ இந்த மக்கள் எனக்காக என்ன செய்கிறாங்க? வருத்தப்படுறாங்களே. அப்போ இவன் மனசு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இழந்துட்டான் அப்படின்னா அந்த துக்கத்தை என்ன செய்ய முடியாது? அவ்வளோ ஈஸியாக தாங்கவே முடியாது, மாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினான். ஏன்னா அவன் மரணத்துக்கு சமீபமாக இருந்தது. உண்மைதான். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் இழக்கக்கூடாத ஒன்றை நீங்கள் இழக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இவங்க இருப்பது எனக்கு பலம், இவங்க இருப்பது எனக்கு ஆசீர்வாதம், இவங்க இருப்பது எனக்கு சந்தோஷம், இவங்க இருப்பது எனது வலதுகை மாறி, இவங்க இருப்பது எனக்கு எந்த கவலையும் இல்லாத மாதிரி, இவங்க இருப்பது எனக்கு எல்லா பொறுப்பையும் கொடுப்பது மாதிரி. இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் யாராவது இழப்பது போல ஒரு சூழ்நிலையில் நான் இழந்துருவனோன்னு சொல்லி பயந்து வருத்தத்தோடு வேதனையோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், பவுலுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு அவனுக்கு இறங்கி அந்த சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். இப்படி முக்கியமானவர்களை கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து பலமாக தருவார். இப்படி அவசியமானவர்களை உங்களுக்கு தோள் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். நீங்கள் நம்பி சில பொறுப்புகளை ஒப்பு கொடுத்தவங்க உங்கள் கூடவே இருந்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கர்த்தர் தொடர்ந்து உதவி என்ன செய்வார். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆயிட்டுனா, இதெல்லாம் இல்லாமல் போயிட்டுனா அது நமக்கு ஒரு பெரிய வெற்றிடமாக மாறிடும். அது நமக்கு ஒரு பெரிய வேதனையை அணிஞ்சிடும். மாறிடுங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி ஆண்டவர் பவுலுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது போல உங்களுக்கு அடி மேல் அடி விழாதபடி, தோல்விக்கு மேல் தோல்வி வராதபடி, நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் வராதபடி, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வராதபடி, தொடர்ச்சியான பிரச்சனைகள் உங்களை துரத்தாதபடி, மறுபடி மனவேதனை உண்டாக்கும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடி, திரும்பவும் அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராதபடி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் இனி உங்களை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். இனி நீங்கள் அழுது புலம்ப போகிறது இல்லை. இனி நீங்கள் துக்கப்பட கர்த்தர் இடம் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். ஆமென். அடுத்து நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு நபர் 1 சாமுவேல் 1 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. அன்னாள் அப்படிங்கிற சகோதரிய துக்கப்படும்படியாக ஒருத்தி என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? விசனப்படுத்திட்டே இருக்கிறான். அப்போ இந்த துக்கத்தின் நிமித்தம் அன்னாள் ஆண்டுடைய சமூகத்தில் முறையிட்ட போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாதது நிமித்தம், அந்த குறைவு நிமித்தம் அவளுடைய மனசில் இருந்த அந்த வேதனையை மேலும் மேலும் ஒருத்தி என்ன செஞ்சிட்டே இருக்கா? பக்கத்தில் இருந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய இயலாமையை, அவளுடைய குறைவை மறுபடி சொல்லி காட்டி அவளை அழ வச்சுட்டே இருக்கா. சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்றா, பண்டிகையை கொண்டாட விட மாட்டேன்றா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடத்துலையும் அவளை அழ வைக்கிறா. ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அவள் எழும்பி சென்றபோது அன்னாள் அதற்கு பிறகு எப்படி இருக்கலையா? துக்க முகமாக இருக்கவில்லை. அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். அதே 1 அதிகாரம் 18வது வசனத்தில் அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் தான் இங்கே இடைப்படுகிறார். அன்னாளுடைய கர்ப்பம் யாரால் அடைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கும் போது இது ஆண்டவர் இடைப்படுகிறார் என்பது தெரியாமல் இங்கே பெண்ணினால் அப்படிங்கிற ஒருத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கா? குறுக்கிடுகிறாள். அல்லேலூயா. வேதனைப்படுத்துகிறா, கஷ்டப்படுத்துகிறா, வார்த்தையினால் காயப்படுத்துகிறா, அவள்கிட்ட குறைவு இருக்கிறத சுட்டி காட்டுறா, தன்னை அவளோடு ஒப்பிட்டு பார்த்து அவளை இன்னும் வேதனைப்படுத்துகிறா. அல்லேலூயா. இப்படி என்னெல்லாம் சொல்லி அவள் மனசை உடைக்க முடியுமோ, அவள் இருதயத்தை காயப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிட்ருக்கா? காயப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தரே அற்புதம் செய்து
அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். சில துக்கத்திற்கு காரணம் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில வருத்தம், சில வேதனை ஏன் ஏற்படுகிறது? இந்த ஆள்லாம் என்னை நிந்திக்கிறாங்களே, இவங்களாம் என் குறைவை சுட்டி காட்டுறாங்களே, இவங்களாம் என் வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்களே, இவங்களாம் என்னை காயப்படுத்துகிறாங்களே, இவங்களாம் என் இருதயம் உடைஞ்சு போகிற மாதிரி சில காரியங்களை செய்கிறாங்களே, ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க? நான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு? அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் நான் ஒதுங்கி தானே இருக்கேன். அவங்க வாழ்க்கையில் நான் குறுக்கிடாமல் தானே இருக்கேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் வந்து அவர்கள் குறுக்கிட்டு என்ன வேதனைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன பாரம், மன அழுத்தம், துக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அண்ணாளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அண்ணால் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை என்ன செஞ்சிட்டு இருப்பா, பார்த்துட்டு இருப்பா. பண்டிகைக்கு வருவா, அவள் புருஷன் அவளுக்கு அன்பாக கொடுக்கறத இவள் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட விடாதபடிக்கு அவளுடைய சகலத்தை அவளை என்ன செய்வா, வேதனைப்படுத்துவா. இவள் ஒரு நாளும் போய் எல்கானாவை பார்த்து நீ பெண்ணினாலோடு கூட இருந்த அப்படின்னு சொன்னதே இல்லை. ஏன் முன்னாடி நீ பெண்ணினாளுக்கு நீ ஏதாவது கொடுத்த அப்படின்னு சொல்லவே இல்லை. பெண்ணினாளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் என்னையும் அவளையும் ஒன்றா நீ என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஒரு நாள் அவன் என்ன செஞ்சதில்லை, சொன்னதே இல்லை. ஆனால் பாருங்கள், இவளுடைய வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாமல் யார் குறுக்கிடுகிறாள்? பெண்ணினால் குறுக்கிடுகிறாள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாமல் யாராவது குறுக்கிட்டு, தேவையே இல்லாமல் யாராவது தலையிட்டு, உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த காரியத்தில் டீலே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் மூக்கை நுழைச்சிட்டு வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்தி கண்ணீரை வரவழைச்சிருப்பாங்கன்னா அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த வேதனையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவங்க எதை சொல்லி சொல்லி உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அதை ஒரு அற்புதமாக கர்த்தர் மாற்றுவார். அந்த பெண்ணினால் சொன்னது அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த குறைய, அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற குறை அவள்கிட்ட கிடையாது, அது கர்த்தரே அடைச்சி வச்சுருந்தார். அல்லேலூயா. அப்போ சில நபர்கள் உங்களை காயப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, உங்கள் இருதயத்தை உடைக்கும் போது சில காரியங்களை சொல்லி சொல்லி என்ன செய்யலாம், அவங்க உங்களை சங்கடப்படுத்தலாம், வருத்தப்படுத்தலாம், அழ வைக்கலாம், உங்களை தூங்க விடாமல் என்ன செய்யலாம், ராம் முழுவதும் படுக்கையை கண்ணீர்னால் நினைக்க வைக்கலாம். அது உங்களிடத்தில் இருக்கும் காரியம் அல்ல, அது தேவன் குறுக்கிடும் காரியம். இது தெரியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தலையிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் இதில் குறுக்கிடும் போது, கர்த்தர் இதில் உங்களுக்காக செயல்படும் போது, கர்த்தர் இதில் உங்களுடைய கண்ணீர் பார்த்து அற்புதம் செய்யும் போது அது ஒரு சந்தோஷமா மாறும், அது ஒரு ஆச்சரியமா மாறும். இந்த குறைவுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் சாமுவேல். அல்லேலூயா. இந்த சாமுவேல் நிமித்தம் அன்னாளுடைய இருதயம் எப்படி பூரித்தது பார்த்தீங்களா? அவர் 2வது அதிகாரத்தில் பாடி அதை வெளிப்படுத்திட்டார். அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, ஆமென். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பினால் நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவங்களா இப்போ அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறாங்க. பசியா இருந்தவர்களோ இனி பசியா இருக்க போறதில்லை. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பல செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் தெரியுமா? அவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். அவர்தான் தாழ்த்துகிறவர், அவர்தான் உயர்த்துகிறவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. கர்த்தரோடு வழக்காடுறவங்க நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில காரியங்களின் நிமித்தம் நீங்கள் புலம்பனதெல்லாம் இனி ஆனந்த களிப்பா மாறும். ஆமே. நீங்கள் துக்கப்பட்டதெல்லாம் இனிமேல் சந்தோஷமாக மாறும். சில வருத்தமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கண்ணீர் வடித்ததெல்லாம் களிப்பா மாறும்.
ஆமென். யார் பெருமையினால் அப்படிலாம் பேசினாங்களோ, மமதையினால் அப்படி பேசினாங்களோ, அகந்தையினால் அப்படி பேசினாங்களோ, ஆமென், அவர்கள் தங்களுடைய பலத்தினால் பேசினாங்களோ, தங்களுடைய சுயத்தினால் பேசினார்களோ, அதற்கெல்லாம் பதில் கர்த்தர் கொடுக்கும்போது அவர்கள் அவமானப்பட்டு போவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் தலை குனிந்து போவார்கள். உங்க இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா, உங்க கொம்ப கர்த்தர் உயர பண்ணுவா. கர்த்தர் முழங்கும் போது, கர்த்தர் செயல்படும் போது இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் தலைகீழ மாறிடும். நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, அவங்க சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்க, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க கொண்டாடிட்டு இருப்பீங்க, அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு மனிதனுடைய வாழ்வில் இருந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அல்லேலூயா. 3வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. இதில் முதல் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவர்கள், அதாவது எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்கள்ட்ட எருசலேம் நகரத்தை குறித்த செய்தியை, அங்கே இருக்கிற ஜனங்களை குறித்த செய்திகளை விசாரித்த போது அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களை குறித்த தகவல்களை கேட்கும்போது, எருசலேமின் நிலவரத்தை அறிந்து கொள்ளும் போது இவன் மனசில் ஒரு துக்கம். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய திட்டங்களுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த காரியங்களை கேட்கும்போது எல்லாம் எதிர்மறையாக இருக்குன்ன உடனே அவன் மனசில் என்ன வந்துட்டு? துக்கம் வந்துட்டு. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிறகு நான் உங்களை உங்கள் சொந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு போவேன். அப்போ அதுக்கப்புறம் உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு பிந்தின சீர் நற்சீராக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. மறுபடி நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உங்களை மறுபடி நான் என்ன செய்வேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைப்பேன். உங்கள் வெட்கத்துக்கெல்லாம் நான் 2 எத்தனையா பலன் தரும். இதான் வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கணும். இதுதான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தது. அப்போ நடந்திருந்தா இதுதான் என்ன செஞ்சிருக்கணும்? நடந்திருக்கணும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் நிந்தை அனுபவிக்கிறாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படுறாங்க. எருசலேமின் அலங்கம் இன்னும் இடிக்கப்பட்டதாகவே இருக்கு, இன்னும் நகரம் சுட்டரிக்கப்பட்டதாகவே கிடக்கு. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, தீர்க்க தரிசனம் முழுமையாக என்ன செய்யல, நிறைவேறலையேன்னு சொன்ன உடனே அது அவன் மனசுக்கு என்னதான் மாறிட்டு? துக்கமா மாறிட்டு. இப்போ ராஜா கேட்குறாரு, உனக்கு வியாதி இல்லை, உடம்பு நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனால் அவன் மனசு தான் சரியில்லை, நீ துக்கமாக இருக்க, உன் முகம் அதை காட்டி கொடுக்குது அப்படின்னா ராஜாட்ட இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறான். ராஜா அவனுக்கு அனுமதி கொடுக்குறான். எத்தனை நாள் ஆகும் நீ போயிட்டு வர்றதுக்கு? அவன் டைம்லாம் சொல்கிறான், இத்தனை நாள் ஆகும். அந்த உதவியை அவன் பெற்றுக்கொண்டான், ராஜாவுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டான். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் 52 நாளில் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தான். அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நினைக்கும் போது, தேவனுடைய திட்டத்தை நினைக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை நினைக்கும் போது, வாக்கு தத்தங்களை நினைக்கும் போது, தீர்க்க தரிசனங்களெல்லாம் நினைக்கும் போது சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு போயிடக்கூடாது. இயேசு வருகிறார், சீக்கிரத்தில் வருகிறார், இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாள் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஜனங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பே 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசுவின் நேரடி சீசன் தோமா எங்கே வந்துட்டு போயிட்டார்? இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் அவர் இரத்த சாட்சியாக என்ன செய்திருக்கிறார். அப்போ இன்னும் இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை, இயேசுக்கு சொந்தமாக மாறலை.
கிறிஸ்தவத்திற்கு இன்னும் உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை, சபைகள் ஸ்தாபிக்க முடியலை, சுவிசேஷம் அறிவிக்க திறந்த வாசல் இல்லை, நிறைய உபத்திரவங்கள். ஆனாலும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எப்படி இருக்கோம்? நான் நல்ல வேலையில் இருக்கேன், அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று வேலை செய்கிறேன், பானை பாத்திரக்காரனாக இருக்கேன், மாதம் மாதம் டான் மணி அடித்த மாதிரி என்ன வந்துடுது, சம்பளம் வந்துடுது. ஏன் கதை எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படி நெகேமியா இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை இருந்தாலும், எனக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் இருந்தாலும், என் லைஃபு சேஃப்டியாக இருந்தாலும், என்னுடைய முன்னோர்களுடைய ஸ்தலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அல்லேலூயா, தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து வைத்த திட்டம் அது நிறைவேறாமல் இருக்கும்போது இந்த வேலையில் என்னால் சந்தோஷமாக தொடர முடியாது. இந்த கவர்மெண்ட் சம்பளத்தை என்னால் சிரிச்சிட்டு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ராஜாவுக்கு அருகில் வேலை செய்கிறத என்னால் பாக்கியமாக என்ன செய்ய முடியாது, கருத முடியாது. என் மனசில் ஒரு துக்கம். அல்லேலூயா. உண்மையில் இந்த துக்கம்லாம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களை நினைக்கும் போது துக்கம். உங்கள் சொந்தக்காரங்க மனம் திரும்பாமல் இருக்கும்போது உங்கள் மனசு வலிக்கணும். உங்கள் கூட பிறந்தவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் துக்கப்படணும். ஆண்டவர் அந்த துக்கத்தை தான் சந்தோஷமாக மாற்றோன்றார். தேவ சித்தம் நிறைவேறும் போது அந்த துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமாக மாறும். தேவ திட்டம் நிறைவேறும் போது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் அந்த காரியத்தில் நம்முடைய வாக்குத்தத்தத்தெல்லாம் நிறைவேற்றும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ இந்த தேவனுடைய நகரத்தை குறித்த திட்டம் நிறைவேறின போது, தேவனுடைய பிள்ளைகளை குறித்த வாழ்க்கையில் அந்த காரியம் நடந்து தீர்ந்த போது நெகேமியாவின் துக்கம் எப்படி மாறுச்சு, சந்தோஷமாக மாறுச்சு. அப்போ வாழ்க்கையில் நம்ம துக்கம் அப்படின்னு நினச்ச உடனே சும்மா சாதாரணமாக அப்படி நினச்சிட்டு போகாமல், வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரு நபரை நான் நினச்சிக்கூடாது. இழக்கக்கூடாதுன்னு நினச்சா உங்களுக்கு துக்கம் வரணும். இவங்க போனால் பரவாயில்ல, இவங்க போனால் 1 போனால் 9 வரும், வராது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் இழக்கக்கூடாதுன்னா இழக்கக்கூடாது. அந்த நபரை இழந்ததுன்னா அந்த வெற்றிடத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்களால் அந்த இடத்த என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு தோல் கொடுக்குற ஒரு நபரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். உங்களால் இருக்க முடியாது, நீங்கள் உண்மையாக அவங்கள நேசிச்சிருந்தா. ஆமென் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட துக்கத்தை நம்ம சந்தோஷமாக மாற்றுகிற தேவனை தான் இப்போ சிந்திச்சிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறாரு. கற்பத்தை அடைச்சது கர்த்தர், அதுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது. அப்போ சகலத்தையும் ஆளுகை செய்கிறது கர்த்தர். அந்த ஆளுகை கர்த்தர் செய்கிறாருன்னு புரியாமல் சம்மந்தம் இல்லாமல் பேசி நம்மளை காயப்படுத்தி நம்மளை வருத்தப்படுத்தும் போது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஊழியம் நடக்கணும், தேவ சித்தம் நிறைவேறணும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஜனங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக என்ன செய்யணும், மாறணும். ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது, மனுஷங்க வாழ்க்கிறதெல்லாம் பார்க்கும்போது நோவா காலத்தில் நடந்தது போலவே என்ன செய்யுமா நடக்கும். பெண் கொண்டும் பெண் எடுத்து என்ன செய்கிறாங்க, புசித்தும் குடித்தும் எந்த கவலையும் இல்லாமல் பாருங்கள் எப்படி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்கள். மாடிக்கு மேலே மாடி, வீட்டுக்கு மேலே வீடு, பணத்துக்கு மேலே பணம், சொத்துக்கு மேலே சொத்து, சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், ஐஸ்வர்யத்துக்கு மேலே ஐஸ்வர்யம். இதை தான் பெருக்கிறதுக்கு நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இயேசு நாளைக்கு வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இல்லை. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நமக்குள்ளே என்ன வரணும், துக்கம் வரணும். இந்த துக்கமெல்லாம் எப்படி கர்த்தரால் சந்தோஷமாக மாறும்னா, நான் சொன்ன இந்த 3 பேருமே ஜெபம் பண்ணவங்க. அப்போஸ் நாங்கள் பவுலும் ஜெபம் பண்ணி போராடுறேன். அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி இந்த துக்கத்திலேருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆமென் சொல்லுங்கள். நெகேமியாவும் இந்த துக்கத்தில் பல வாரங்களாக அவர் ஜெபம் பண்ணி இதிலேருந்து ரிலீஸ் ஆனவர். ஆமென் சொல்லுங்கள். இதெல்லாம் வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அப்போ இந்த இப்படிப்பட்ட துக்கம்லாம் சந்தோஷமாக மாறணும்னா நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். இழக்கக்கூடாதவங்களை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா ஜெபம் பண்ணி ஆகணும். தேவன் குறுக்கிடும் போது அது விளங்காமல், அது புரியாமல் யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அதில் அற்புதத்தை பார்க்கணுன்னா நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். இயேசு சீக்கிரம் வருவதற்கு முன்பு ஜனங்கள் எல்லாம் அவர் பக்கம் திரும்பணும், தேவ திட்டம் நிறைவேறணும், நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற தேவ சித்தம் என்ன செய்யணும், நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முழுசாக செஞ்சு முடிக்கணும்னா ஜெபம் பண்ணி ஆகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மறிக்க போகிறீங்க இப்போ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். யாரும் இப்போ மறிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கலன்னு ஆண்டவர் உங்களை சொல்லிட்டார். இதை தான் உனக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன்,
ஆனால் நீ இந்த வேலையை நீ என்ன செய்யலை, இன்னும் 6 மணி நேரத்தில் செத்துருவே அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள். மகிழ்ச்சி, ஆண்டவரே பரவாயில்ல, உங்கள் முகத்தை பார்ப்பது தான் எனக்கு வாஞ்ச சொல்ல முடியுமா? இந்த இப்போ வார ஆண்டவரே உங்களை பார்க்குறதுக்கு என்ன பெருசா, நான் செய்ய வேண்டியதை செய்யலை, அது கிடக்கட்டும் ஒரு வாரமாக, உங்களை தான் நான் பார்க்கணும், அதுக்கு தான் அப்படி சொல்ல முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே போகும்போது துக்கமாக என்ன செய்யக்கூடாது, வருத்தம். ஐயோ எனக்கு கொடுத்த வாய்ப்பை விட்டுட்டானே, எனக்கு தந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டானே, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டானே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, புலம்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சில நேரத்தில் சில துக்கங்களை, சில செய்திகளை கேட்டவுடனே நம்மளை அறியாமல் நம்ம மனசில் என்ன செய்கிறார், சம்பவம் நடக்கிறதெல்லாம், உலகத்தில் நடக்கிறதெல்லாம், தேசத்தில் நடக்கிறதெல்லாம், ஊரில் நடக்கிறதெல்லாம், குடும்பங்களில் நடக்கிறதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம மனசு வலிக்குதுன்னா எதுக்கு, உச்சி கொட்டிட்டு போகிறது கிடையாது, துக்கித்து தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிப்பதற்கு. தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட துக்கங்கள் சந்தோஷமாய் மாற ஜெபிக்க எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் கிரியை செய்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தலைமுறையில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என் துக்கம் சந்தோஷமாய் மாற நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஒரு நாள் துக்கத்தோடு நான் என் வாழ்க்கையை தொடர மாட்டேன் ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் எல்லாரும் எங்களை உங்களுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். இந்த அத்தனை பேருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறினதற்கு காரணம் அவர்கள் ஜெபித்தார்கள். அதே போல் நாங்களும் ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையில் என்ன துக்கம் இருந்தாலும் அதை சந்தோஷமான அனுபவமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.